ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆசை அச்சத்தை வச்சு இயங்கினீங்கன்னாலே நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அது தீவிரவாதம் தான். அதனால உங்களுக்கும் உலகத்துக்கும் துக்கம் தான் வரும். ஆனந்தத்தை வச்சு இயங்கினீங்கன்னா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அது சமூக சேவை. அதனால உங்களுக்கும் உலகத்துக்கும் நல்லது தான் வரும். நல்லா புரிஞ்சுங்க. ஆசை அச்சத்தை சார்பா வச்சு நீங்க சேவை பண்றதா நினைச்சு பண்ணா கூட அடிப்படையா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வயலன்ஸும் வெஞ்சன்ஸும் தான் இருக்கும். ஒரு என்சிசி கிளாஸ்ல டீச்சர் சொல்றாரு, இன்னையிலிருந்து நீங்க எல்லாரும் ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு வந்து எனக்கு பதில் சொல்லணும், ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்றாரு. மறுநாள் கிளாஸ்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்டா எழுப்பி கேட்கிறாரு. ஒருத்தன் ஒன்னொன்னா சொல்றான். நான் எங்க அம்மாவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனேன், நான் எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு உதவி பண்ணேன், என்னென்னோ சொல்றார்கள். ஒரு 3 ஸ்டூடெண்ட் நல்ல வெயிட்டா இருக்கிற அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் ரோ ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் எந்திரிச்சு நின்று, சார் இன்னைக்கு நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு வயசான பாட்டியை ரோடை கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். இந்த டீச்சருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு வயசான பாட்டி ரோடை கடக்கிறதுக்கு 3 பேர் தேவையில்லையேப்பா, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா போதுமே.
3 பேர் எதுக்கு, மீதி 2 பேர் மற்ற ஏதாவது நல்ல வேலை செஞ்சிருக்கலாமே. அவங்க சொல்றாங்க, இல்லை சார், அந்த பாட்டியை ரோட கடக்க வைக்கிறதுக்கு 3 பேர் தேவைப்பட்டது சார். ஏன்னா அந்த அம்மா கடக்கவே மாட்டேங்கிறாங்க, கடக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவையில்லாத விருப்பமில்லாத இடத்திலே சேவை என்கின்ற பெயராலே நாம் செய்கின்ற செயல்கள் துக்கத்தை தான் ஏற்படுத்துகிறது. ஏன்னா அங்க தேவை இருக்கா இல்லையானே பார்க்கறதில்ல. பெரிய பிரச்சனையே அதுதான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பூரணத்தன்மையிலிருந்து செய்யப்படுகின்ற செயல்கள் நமக்கும் நல்லதை அளிக்கும், உலகத்திற்கும் நல்லதை அளிக்கும். அந்த அறிவியலை மீண்டும் உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காகவும் அதை கடைபிடிக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கையை அளிப்பதற்காகவும் தன்னுடைய சக்தி வெளிப்பாட்டின் மூலம் நம்பிக்கை அளிப்பது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அவதார புருஷன் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றாருன்னா அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நல்லவைகளையும் செய்ய வைப்பதும் எந்த கெடுதலையும் நடக்காமல் பாதுகாப்பதும் அவருடைய பொறுப்பு. அதற்கான சக்தியோடு இறங்கி வந்து சத்தியத்தை வெளிப்படுத்துபவர்கள் தான் அவதார புருஷர்கள். அந்த சத்தியத்தை கடைபிடிப்பவர்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கின்ற சக்தியோடு வந்து நம்பிக்கையை அளித்து அதை அழிக்க நினைக்கின்ற துஷ்டர்களுடைய துஷ்டத்தன்மையை ஒழித்து, துஷ்டர்களையே ஒழிக்கிறார்னா அவர்கள் மனிதர்களையே ஒழிக்கிறார்னு அர்த்தம் இல்லை. சில நேரத்தில் அந்த துஷ்டத்தன்மையை ஒழிக்கிறார். துஷ்டத்தன்மை அளவுக்கு மீறி அந்த மனிதருக்குள்ள போய் 100% துஷ்டத்தன்மையாவே இருந்தானா வேற வழி இல்லாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, துஷ்டர்களையும் சேர்த்து ஒழிக்கும். பெரும்பாலான நேரங்களில் துஷ்டத்தன்மையை மட்டும் ஒழித்து இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக யுகம்தோறும் நானே நிகழ்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் இந்த கீதையிலே உறுதியளிக்கின்றார். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. இந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வெளிப்படுகின்ற அவதார புருஷர்கள் மக்களிடம் இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, மக்களுக்கு அவர்கள் மீது இருக்க வேண்டிய விதர்க்கத்தையும் இவர்களுக்கு மக்கள் மீது இருக்க வேண்டிய கருணையையும் இந்த சூத்திரம் மிக தெளிவாக உருவாக்குகின்றது. அந்த விதர்க்கத்தை உருவாக்கும் அருமையான சூத்திரம் இது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை நிலைநாட்டவும் வாழுகின்ற சாதுக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்து அவர்களை கடைத்தேற்றவும் அவர்களுக்கு ஜீவன் முக்தியை அளிக்கவும், இதை வாழாத துஷ்டர்களுடைய துஷ்டத்தன்மையை அழிக்கவும், இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் யுகந்தோறும் நானே நிகழ்கின்றேன். எம்பெருமான் தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாய் காட்டி தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தி தன்னுடைய ஐடி கார்டை காமிக்கிறார். இப்பதான் தன்னுடைய விசிட்டிங் கார்டை காமிக்கிறார் பகவான். தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தி, உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸர் வந்தார்னா உங்களை என்கொயர் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவருடைய ஐடி கார்டை அவர் காமிச்சாகணும், ஐடென்டிட்டி கார்டை காமிச்சாகணும். தன்னுடைய ஐடென்டிட்டியை அந்த மாதிரி பகவான் நிரூபிக்கிறார். தன்னுடைய ஐடியை காமிக்கிறார். அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐடியை காமிக்கிறார்.
தன்னுடைய ஐடென்டிட்டியை நிரூபிச்சுட்டு முதல்ல சத்தியத்தை அறிமுகம் செய்தார். பிறகு தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக காட்டினார். பிறகு எப்படி அந்த சத்தியம் அழிந்தது என்று சொன்னார். அதற்கு பிறகு தன்னுடைய ஐடியை நிரூபிக்கிறார், தன்னுடைய ஐடென்டிட்டியை நிரூபிக்கிறார். இப்பொழுது சத்தியத்திற்குள் மிக தெளிவாக நுழைந்து அதை நம் முன் திறந்து வைக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் यदृच्छालाभसन्तुष्टो द्वन्द्वातीतो विमत्सरः समसिद्धावसिद्धौ च कृत्वापि न निबध्यते. அருமையான சூத்திரம், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இந்த 4 சுலகமுமே 4 சூத்திரமுமே அறிமுகம் தான். இப்பதான் எம்பெருமான் அந்த சத்தியத்தை திறந்து வைக்கின்றார். டெக்னிக்கை இப்பதான் கொடுக்கிறார். நீங்க நினைக்கலாம், இதுக்கு ஏன் சாமி 4 ஸ்லோகம் சொன்னாருன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில நேரத்தில் நேரடியா அந்த டெக்னிக்கை கொடுத்தோம்னா, ஓ இவ்வளவுதானா, சரி விடு. மக்களுக்கு அதை கடைபிடிக்கின்ற அளவுக்கு கூட உற்சாகம் இல்லாமல் போய்விடுகின்றது. அதனாலதான் அதனுடைய பலாபலன்கள், லாப நஷ்டங்கள், முன்னுரையை மிக தெளிவாக சொல்ல வேண்டி இருக்கின்றது. யத்ருச்சா லாப சந்துஷ்டோ துவந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தா வசித்தௌச கிருத்வாபின நிபத்யதே. தானாகவே கிடைத்ததில் எப்பொழுதும் மகிழ்ச்சி உள்ளவனாகவும் பொறாமை அற்றவனாகவும் மகிழ்ச்சி துயரம் இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தத்திலே நிலை பெற்றவனாகவும் காரியங்களின் பலன்களுக்கு அப்பாற்பட்டவனாகவும் சமபாவனையுடனும் உள்ளவன் என்ன செயல் செய்தாலும் அதனால் கட்டுப்படுத்தப்படாத ஜீவன் முக்த நிலையில் வாழ்கிறான். ஆழ்ந்து புரிஞ்சுங்க. இப்பதான் பகவான் டெக்னிக் கொடுக்கிறார், அந்த ஜீவன் முக்த விஞ்ஞானம். அவர் சொல்ற ஆசை அச்சங்களை கடந்து செயல்களை செய்வது. அதாவது ஜீவன் முக்த தன்மைக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அதுல முக்கியமான பரிமாணம் ஆசை அச்சத்தை தாண்டி ஆனந்தமாக இயங்குவது. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृळया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः यामिषं गिरिशन्तः. ஏன் பகவான் இவ்வளவு நீளமான அறிமுகத்தை கொடுக்கிறார்னா, அந்த சத்தியத்திலே ஆழ்ந்த விருப்பம் இல்லாதவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டாம்ன்றதுக்காக தான். விருப்பம் இல்லாதவர்கள் தானா இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்க மாட்டார்கள். என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி போதும்பா நமக்கு இதை தெரிஞ்சிருச்சு. விருப்பம் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த சத்தியம் சென்று சேரட்டும் தான் ஆழமான அறிமுகத்திற்கு பிறகு சத்தியத்தை திறக்கிறார். முதல் சூத்திரத்தினுடைய இந்த முதல் பாகம், இந்த 3ம் தான் ஆழமான நுட்பம். என்ன சொல்றாரு? யத்ருச்சா லாப சந்துஷ்டோ, தானாக தன்னை சுற்றி நிகழ்வதிலே ஆனந்தப்படுபவன். பரவாயில்லப்பா, இன்னைக்கு காலையில் இது வந்திருக்கா, நல்லது, வரட்டும். அடுத்தது வந்திருக்கா, வரட்டும். தன்னை சுற்றி நிகழ்கின்றவைகளை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்பவன், பொறாமை அறவே இல்லாதவன். இங்கதான் முக்கியமான விஷயம். ஆழ்ந்து இதான் ஆழமான ஒரு சாவி. பொறாமை இருந்தா என்ன தோணும், அவன் அப்படி இருக்கானே, நாம அப்படி இல்லையே. அப்ப என்ன, நம்முடைய எல்லா ஆன்மீக கருத்துக்களும் அழிஞ்சு குட்டிச்சோரா போயிடும். பொறாமை வரும் பொழுதுதான் இந்த ஆன்ம ஞானம் சார்ந்து செயல்களை செய்கின்ற இந்த மன அமைப்பை தாண்டி குதிச்சு வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம 2 விதத்துல தான் வேலை செய்ய முடியும். ஒண்ணு, மன உளைச்சலை சார்ந்து இயங்குவது, அல்லது ஆழ்ந்த அமைதி சார்ந்து இயங்குவது. ஆனந்தத்தை அடிப்படையா வச்சு இயங்கிறது. இந்த ஆனந்தத்தையும் திருப்தத்தன்மையும் அடிப்படையா வச்சு நாம இயங்காம
நம்மை நிலை தடுமாற வைக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பொறாமை. நாம என்ன பண்ணுவோம்? நான் ஆனந்தமா இருக்கேன், நிலை தடுமாறாம இருக்கேன், அப்ப நல்லதுப்பா, இன்னையில இருந்து ஆனந்தமா நிலை தடுமாறாம திருப்தத்தன்மையினாலேயே இயங்கலாம்ப்பா அப்படின்னு எங்க ஆரம்பிப்போம். ஆனா மதியானம் ஆனவனே என்ன ஆகும்? நம்ம காம்படிட்டர் இப்படியே இருக்கிறானே, நாம இப்படியே அமைதியா போயிட்டு இருந்தா நம்ம காம்படிட்டர் என்ன ஆவான்? அவன் எங்கேயோ போயிடுவான், மக்கள் என்ன பேசுவாங்க நம்மளை பத்தி, இதெல்லாம் வேலைக்காவது, விடப்பா, அவனை மாதிரியே நாமளே வேலை செய்யலாம், விடப்பா. பொறாமை உள்ள வந்த உடனேயே மன உளைச்சலை அடிப்படையாகவே வைத்தே வேலை செய்யலாம் என்கின்ற மன அமைப்பு தானாகவே வந்து விடுகின்றது. சில நேரத்தில் நமக்கும் தோணும், இப்படி எல்லாம் பண்ணி என்ன பண்ண போறோம், விடுப்பா, திருப்தத்தன்மையிலிருந்து திருப்தியா இருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், ஆனந்தத்திலிருந்தே இயங்கலாம்ப்பா. ஏதாவது ஸ்ட்ராங்கான அடி சமுதாயம் கொடுக்கும்போது இந்த புத்தி நமக்கு வரும். ஆனா என்ன ஆகும்? சில மணி நேரத்துக்குள்ள அந்த புத்தி காணாம போயிடும். காரணம் என்னன்னா, காம்படிட்டரை பத்தி நினைச்சு பார்த்து என்ன பண்றது? நாம இப்படியே சும்மா இருந்துட்டு இருந்தா அவன் எப்படி வளர்ந்துருவான், நாம அப்புறம் என்ன ஆகும், ஜனங்க நம்மளை எப்படி மதிப்பாங்க? பியர் பிரஷர். இந்த பியர் பிரஷர் தான் நம்மை நிலை தடுமாறச் செய்கின்ற, இந்த ஜீவன் முக்த நிலையிலிருந்து செயலை செய்கின்ற அந்த ஆனந்தத்திலிருந்து நம்மை நிலை தடுமாறச் செய்கின்ற மிகப்பெரிய விரோதி பொறாமை. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. பொறாமை சார்ந்து மன உளைச்சல் சார்ந்து வேலை பண்ணீங்கன்னா சில நேரத்தில் சமூகத்தில் சக்சஸ் வரும் தான், ஆனா வாழ்ந்தோங்கிற திருப்தி இல்லாம செத்து போவோம். காரணம் என்னன்னா, நாம நமக்கு என்ன வேணுமோ அதை வாழ்ந்திருக்க மாட்டோம், மற்றவங்கெல்லாம் எப்படி வாடுறாங்களோ அதை மாதிரியே வாழ்ந்திருப்போம். பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு ஏசி போட்டால் நம்ம வீட்டில் திடீர்னு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிடும், வீட்டில் இருக்க முடியாது, வீட்டம்மா வேக வேகமாக விசிறி வீசுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தெரியலையா பக்கத்து வீட்டுக்காரர் ஏசி போட்டிருக்காரு 10 நாளாக பார்க்கலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தான் இருக்கியே, எதுக்கு லாயக்கு? இதெல்லாம் நாம சொல்லாமலே சொல்லப்படுற வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கணும். பியர் பிரஷர் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, மற்றவங்களை கம்பேர் பண்ணியே பொறாமை அடிப்படையா வச்சே உங்க செயல்கள் எல்லாம் நிகழுமானால், அந்த அவங்க சாதிச்சதை நீங்க சாதிச்சே இருந்தா கூட உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்காது, திருப்தி இருக்காது. அவர் வாங்கிட்டாருன்றதுக்காக நீங்களும் பணத்தை சேர்த்து ஒரு பென்ஸ் காரை வாங்கிடுவீங்க. அதை ஓட்டிட்டு இருக்கும்போது இது என்னடா ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லையே, அந்த கார் இந்த கார் ஒரு மாதிரி தான் இருக்கு, இதுக்கு போயா இந்த பாடுபட்டோம், அந்த அம்மா போட்டிருக்காங்களே ஒரு நகையன்னு பார்த்து நாமளும் வயிறறிஞ்சு என்ன பண்ணுவோம், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த மாதிரி ஒன்றை வாங்கி மாட்டிடுவோம். மாட்டின அப்புறம் தான் ஒன்றும் பெருசா ஒன்றும் இது ஒன்றும் இருக்க மாதிரி தெரியலையே. சில நேரத்தில் பொறாமை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எடுக்க வைக்கின்ற முடிவுகள் ரொம்ப காஸ்ட்லியான முடிவுகளா இருக்கு. உங்களுடைய ஆசைகளை நீங்கள் வாழ்ந்தீர்களானால் அது சாதாரண ஆசையாக இருந்தாலும் திருப்தியை அளிக்கும். ஆனா மற்றவர்களுடைய ஆசைகளை நீங்கள் வாழ்வீர்களானால் அது எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் நீங்க அதை பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னாலும் துக்கத்தை தான் அளிக்கும். ஆசைகளே தவறில்லை, உங்க ஆசையா இருந்தா வாழறதுக்கு முன்னாடியும் அது இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும், அடைஞ்ச பிறகும் திருப்தியை கொடுக்கும். மற்றவங்களை பார்த்து பொறாமையினால உங்களுக்கு வந்த ஆசையா இருந்தா அதை அடையறதுக்கு முன்னாடியும் எரிச்சலா இருக்கும், அடைஞ்ச பிறகும் வெறுமையா இருக்கும். இதுதான் ஆசையினுடைய அறிவியல். அடைவதற்கு முன்பும் எரிச்சலாவே இருக்கும். அதை நினைக்கும் போதெல்லாம் அவன் பென்சுகார வாங்கிட்டான்ல, அவன் இதை செஞ்சுட்டான் இல்லை. சில நேரத்தில் நாங்கள் அந்த எரிச்சல் அதிகமாகி நம்மளால சாதிக்க முடியலன்னா சரி, நாம பண்ணலன்னா பரவாயில்ல, அவங்ககிட்ட இருக்க தேவை எடுத்துரு போதும். நாம அடையணும்னு நினைக்கிறது ஒண்ணு, சரி நாம அடைய முடியலாம் என்ன பண்ணு, அவங்ககிட்ட இருக்க தேவை எடுத்துரு, 2 பேரும் ஒன்னா ஒரு லெவல்ல இருக்கலாம். கொடுமை. அடைவதற்கு முன்பு ஆழமான எரிச்சலை வைத்து அடைந்த பின்பும் வெறுமையை அளிக்கின்ற ஆசை பொறாமையினாலே உண்டாகின்ற ஆசை. பொறாமைதான் உங்களுக்குள் ஜீவன் முக்தத்தன்மையை அழிக்கின்ற முதல் குணம். ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு நம்ம தமிழ் ஒரு பழமொழி உண்டு. அது சாதாரணமா இந்த பாவம் அந்த 4 கால் ஆமை நினைச்சுக்காதுங்க, இந்த பொறாமை தான்.
பொறாமை புகுந்த வீடும். அந்த ஆமை பாவம் என்ன பண்ணும்? சாதாரண ஆமை. அது புகுந்தா ஆக்சுவலா உங்களுக்கு ஆபத்து இல்ல, ஆமைக்கு ஆபத்து. அடிச்சு கறி பண்ணி சாப்பிட்டுருவார்கள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம். வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. ஆமை புகுந்தா உங்க வீட்டுக்கு ஆபத்து இல்ல, ஆமைக்கு ஆபத்து. பொறாமை புகுந்த வீட்டுக்கு ஆபத்து, பொறாமை புகுந்த மனத்திற்கு ஆபத்து. பொறாமை அறவே இல்லாதவனாகவும், மகிழ்ச்சி துயரம் இரண்டிற்கும் அப்பாற்பட்டவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மகிழ்ச்சி துயர இரண்டாலும் பாதிக்கப்படாம மந்தமா இருக்கிறது வாழ்க்கை இல்லை, அது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது. கடல்ல எத்தனை ஆறுகள் கலந்தாலும் அது கரை தாண்டாமல் இருப்பது போலே உங்களுக்குள்ள மகிழ்ச்சி துக்கம்னு எத்தனை உணர்வுகள் உங்கள் நரம்பு மையங்களுக்குள் கலந்தாலும் தன்னுடைய ஆனந்த உணர்விலேயே இருப்பது. பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு துக்கமான செய்தி வந்தால் உடம்பு முழுக்க அந்த துக்கம் பரவும், பேனிக் அட்டாக். அதே மாதிரி ஏதாவது ஒரு சுகமான செய்தி வந்தால் உடம்பு முழுக்க அந்த கிளுகிழுப்பு பரவும். அந்த துக்கம் பரவற வேகம், கிளுகிழுப்பு பரவற வேகம், இதை ரெண்டையும் தாண்டி ஆனந்தமா இருந்தோமானால் அதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்ல வர. அதனால மீண்டும் இன்னையிலிருந்து இந்த ஒரு சின்ன தியான நுட்பத்தை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்குள் ஆழ்ந்த அமைதியையும் திருப்தியான உணர்வையும் வைத்து அதை சார்ந்தே செயல்களை செய்வது. நீங்க சொல்லலாம், அந்த மாதிரி செஞ்சா நான் என் வேலையெல்லாம் செய்யாம சும்மாவே உட்கார்ந்துருப்பேனே சாமி. எத்தனை நாள் உட்கார்ந்துருப்பீங்க? முடியாது, கவலைப்படாதீங்க. ஒரு 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் சார்ந்து செயல்களை செய்வதுங்கிற பழக்கம் வந்துடும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரே ஒரு தியான நுட்பத்தை உள்வாங்கினீங்கன்னா, இப்ப நீங்க இத்தனை மணி நேரம் கேட்ட எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் கூட நான் சொல்லல, வைத்திருக்கவும் மாட்டீர்கள், அது வேற விஷயம். சில நேரத்தில் என்ன மக்கள் கேட்கறது உண்டு, நாங்க இத்தனை நினைவில் வச்சிருக்க மாட்டோம்னு தெரிஞ்சும் ஏன் சாமி பேசிக்கிட்டே இருக்கீங்க? 2 விஷயம். 100 சத்தியங்களை சொன்னாதான் 4 சத்தியமாவது நினைவில் நிற்கும். நான் 4 சத்தியத்தை சொன்னேன்னா 1 கூட நிற்காது. அதுக்காக தான் 100 சத்தியங்களை சொல்ல வேண்டியிருக்கு. 2வது, இப்ப நீங்க கேட்கலனாலும் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சுன்னா நாளைக்கு வர சமுதாயமாவது கேட்கட்டுமே அப்படின்றதுக்காக தான். இந்த ஒரே ஒரு சத்தியத்தை உள்வாங்கினீர்களால் கூட போதுமானது. இதுதான் சாரம். இன்றிலிருந்து துக்கத்தாலே உங்க நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற அலை, சுகத்தாலே ஏற்படுற அலை, இது ரெண்டையும் தாண்டி தள்ளி நின்று பார்த்து ஆழ்ந்த அமைதியிலிருந்து திருப்தி உணர்விலிருந்து உங்களுடைய செயல்களை செய்யுங்கள். அந்த திருப்தி உணர்வு போயிருச்சுன்னா திரும்பவும் அந்த மன உளைச்சல் அடிப்படையாக வச்சு வேக வேகமாக பரபரன்னு அந்த எரிச்சலோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறுத்துங்க. நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் அமைதிக்கு எடுத்துட்டு வாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மொத்தமாக நான் என்ன பண்ணனாலும் வாழ்க்கையில் அமைதி ஆனந்தமும் தானே சாரம். அது இப்போ எனக்கு இருக்கா? இப்போ இல்லை அப்படின்னா அதுக்கு அப்புறம் மட்டும் எப்படி வந்துடும்? நம்ம மனசு சொல்லும், இல்லை இல்லை இப்போ இல்லை, கரெக்டு தான், ஆனால் இந்த செயலையெல்லாம் நீ வேக வேகமாக செஞ்சுட்டீங்கன்னா அப்புறமா வந்துடும். வராது. சின்ன வயசில் அந்த 14-15 வயசுல தான் இந்த பரபரப்பு உணர்வு ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் இந்த வெறுமை தட்டும். நம்ம மனசு என்ன சொல்லும்? இல்லை இல்லை படித்து முடிச்சிட்டோம்னா நம்ம சுதந்திரம் ஆயிடுவோம், வாழ்க்கையை லைஃபே செட்டில் ஆகிடும்.
படிச்சு முடிச்சோன்னே இல்லை ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா லைஃபே செட்டில் ஆகிடும், அது வரைக்கும் பரபரன்னு வேலை செஞ்சிடலாம். வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டோம்னா லைஃபே செட்டில் ஆகிடும், அது வரைக்கும் எப்படியாவது பரபரன்னு இருந்துடலாம். கல்யாணம் உடனே உங்களுக்கு தெரியும், இல்லை ஒரு வீடு கட்டி காரெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டோம்னா வாழ்க்கை செட்டில் ஆகிடும், அது வரைக்கும் பரபரன்னு கொஞ்சம் வேலை செஞ்சிடலாம். ஒரு வீட்டை கட்டி காரை வாங்கி கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிட்டோம்னா இல்லை ஒரு குழந்தை பிறந்து ஃபேமிலி செட்டில் ஆயிடுச்சுன்னா லைஃப் செட்டில் ஆகிடும். குழந்தை பிறந்தோடனே 1000 ஆகட்டும், பையன் படிச்சுட்டான்னா லைஃபே செட்டில் ஆகிடும். பையன் படித்து முடிச்சப்புறம் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டானா லைஃபே செட்டில் ஆகிடும். அவனுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சப்புறம் ஒரு பேரம்பேத்தி பிறந்துருச்சுன்னா என் லைஃபே செட்டில் ஆயிடுச்சு. அப்படியே ஈஸி சேரில் படுத்துட்டு அந்த குழந்தைங்களை கொஞ்சிட்டு காலத்தை தள்ளிடுவேன். நல்லா பாருங்க, சுடுகாட்டில் போய் செட்டில் ஆகிற வரைக்கும் லைஃப் செட்டில் ஆகிறதே இல்லை. அதனால தெரிஞ்சுக்கோங்க, லைஃப் செட்டில் ஆகணும்னா இந்த வினாடி நீங்க செட்டில் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. இப்போ அமைதி இல்லை தான், ஆனால் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு நம்பினீங்கன்னா அது சுத்தமான முட்டாள்தனம். வராது. இப்போ இல்லாத அமைதி நாளைக்கு மட்டும் எப்படி வந்துடும்? ஏன்னா நாளை அப்படிங்கிறது இன்று அப்படிங்கிற தாய்க்கு பிறக்கிற குழந்தை தான் நாளை. இன்றுங்கிற தாயின் கர்ப்பத்திலே இருந்து பிறக்கின்ற குழந்தை நாளை. இன்று அப்படிங்கிற தாயின் கர்ப்பத்துக்குள்ளே அமைதி இல்லைன்னா அதுல இருந்து பிறக்கிற நாளைன்ற குழந்தைக்கு எப்படி அமைதி வந்துடும்? வராது. அதனால இந்த நுட்பத்தை உள்வாங்குங்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.